பிரபஞ்சத்தில் ஒரு யுகத்தின் முடிவில் உலகம் முழுக்க நீர் வெள்ளம் பரவியது. மலைகள், மண்டபங்கள், மனிதர்கள் எதுவும் இல்லாமல் பிரளயம் தோன்றியது. அப்போது பிரம்மா உலகத்திற்கு தேவையான வேதங்களை இழந்தார். அந்த வேதங்கள் பிரளய கடலில் மூழ்கி மறைந்து போனது. உலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் அது. அப்போதுதான் ஒரு சிறிய மீன் தோன்றியது. சத்தியவரத மன்னன் ஒரு புனித ஆற்றில் தவம் இருக்கும் போது தன் கைகளில் அந்த மீனை பார்த்தான். ஓ மன்னா, என்னை காப்பாற்று என்றது அந்த மீன். அவனும் அதனை ஒரு சிறிய கிணற்றில் வைத்தான். ஆனால் சில நொடிகளில் அந்த மீன் பெரியதாக மாறியது. கிணறு நிரம்பியது. ஏரியில் விட்டான், அதுவும் நிரம்பியது. ஆற்றிலும் இடம் போதவில்லை. அதிர்ச்சி அடைந்த மன்னன் மீனை கடலிலும் விட்டார். அங்கேதான் அந்த மீன் தன் மெய்யை வெளிப்படுத்தியது. நான் திருமால், இந்த பிரளய காலத்தில் வேதங்களை மீட்பதற்காக மீனாக அவதரித்திருக்கிறேன். திருமால் அந்த மன்னனை ஒரு சிறிய படகில் அழைத்தார். இந்த படகில் வேதங்கள் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களையும், ஒளியையும், நம்பிக்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்றார். பாம்பரசன் ஆதிசேஷனை கயிறு போல பயன்படுத்தி மீன் வடிவத்தில் திருமால் அந்த படகை இழுத்துச் சென்றார். கடலின் ஊடாக பிரளயத்தை கடந்து கடைசியில் வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் வழங்கினார். உலக சுழற்சி மீண்டும் துவங்கியது. அதுதான் மச்சாவதாரம், திருமாலின் முதல் அவதாரம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.